ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். லாட்டரி நம்பரில் வெற்றி அடையக்கூடிய சீக்ரெட் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து பொறுமையாக கேட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிக்க ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நான் கண்டிப்பாக கூறுவேன். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் அல்லது சீக்ரெட் ஒரு லாட்டரி நம்பருக்கு மட்டும் அல்ல, எந்த காரியம் நீங்கள் எடுத்தாலும் இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம். கடன் அல்லது பணம் கஷ்டம் இதையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஈக்குவலி வெரி லக்கி என் அதிர்ஷ்டசாலி தான். அசராத உழைப்பும் விடாமுயற்சியும் அதிர்ஷ்டங்கள் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக பணம் லாபமும் செல்வந்தராக வரக்கூடிய அமைப்பு வாய்ப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் உண்டு. இது அற்புதம். நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் என்று நம்ம இன்று முடிவு பண்ண முடியும். இது கண்டிப்பாக உண்மை. யோசித்து பாருங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். லாட்ரி நம்பரில் வின் பண்ணக்கூடிய 5 ரகசியங்கள் அல்லது 5 மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதில் 5வது ரகசியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது கரெக்டாக முறையாக நீங்கள் பின்படுத்தி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பலிதமாகும். முயர்ந்து பாருங்கள். 1வது பார்த்தீங்கன்னா மனம். நீங்கள் ஒரு லாட்ரி நம்பர் எடுக்கிற மண்ணுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும். அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக வந்து சேரப்போகிறது என்று நீங்கள் மனதால் நினைக்க வேண்டும். உங்கள் பணம் அங்கே நிறைய குவிந்து கொண்டு இருக்கிறது, நிறைய உங்கள் பணம் அங்கே சேர்ந்து கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வரப்போகிறது. அதே சமயத்தில் இந்த யூனிவர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய ஒரு பண வசதி கொடுக்க போகிறது என்று நீங்கள் மனதால் நம்ப வேண்டும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த யூனிவர்ஸிலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொகை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுத்து விடும். நீங்கள் நம்புங்கள். 2வது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். ஒரு லாட்ரி நம்பர் வாங்குற மண்ணுக்கு நீங்கள் போகும்போது நல்ல ஒரு நீட்டான சட்டை நீங்கள் கண்டிப்பாக போட்டு போக வேண்டும். நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் பணக்காரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால பணமும் செல்வமும் கண்டிப்பாக அவங்க வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. தாங்களுடன் அதிர்ஷ்டமான வர்ணத்தை தெரிந்து கொண்டு அது ட்ரெஸ்ஸில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நம்பர் போய் வாங்கும்போது அல்லது ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் செய்யும் போது அந்த வர்ணத்தை பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக இதில் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். முயர்ந்து பாருங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணம் அல்லது பச்சை வர்ணம், அதாவது எல்லோ அண்ட் கிரீன், இந்த 2 வர்ணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. அதனால் இது பொதுவாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நறுமணம் இதுக்கு கண்டிப்பாக இறை சக்தியும் ஒரு அட்ராக்ஷன் பவர் கண்டிப்பாக உண்டு. இந்த நறுமணத்தை நம்ம முறையாக பயன்படுத்தி விட்டால் நம்ம உடம்பில் நல்ல ஒரு காந்தலைகளும் நல்ல ஒரு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து விடும். அதனால் நம்ம ஒரு லாட்ரி நம்பர் எடுக்கும்போது அல்லது நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது நல்ல நறுமணம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தி வந்தால் நல்ல தேவதைகள் நல்ல ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பிளெஸ்ஸிங்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டும்போது போகும் காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இது உண்மை. நிறைய முஸ்லீம் அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரே பண்ணும்போது இந்த பெர்ஃப்யூம் பாய்க்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த அத்தார் என்ற ஒரு பொருள் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தி அவங்க ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து விடும். அதே சமயத்தில் ஹிந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி வரோம். ஏனென்றால் அந்த நறுமணம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இறை சக்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து விடும். இது உண்மை. அதனால் நல்ல நறுமணம் நம்ம பயன்படுத்தும் போது பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து விடும். அதனால் ஒரு லாட்ரி நம்பர் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் அந்த நறுமணத்தை பயன்படுத்தி நீங்கள் போனீங்கன்னா காரியம் கண்டிப்பாக சித்தியாகிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும்.
4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யும்போது, அல்லது நீங்கள் ஒரு லாட்டரி நம்பர் போய் எடுக்கும்போது, காலையில் போயிட்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கொடுத்துவிடும். இது உண்மை. மிகப்பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. காலையில் பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தி கண்டிப்பாக உண்டு. எந்த காரியம் நம்ம செய்தாலும், அந்த சூரிய சக்தியோட நம்ம செய்யும்போது, கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சன்னுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால், நீங்கள் ஒரு லாட்டரி நம்பராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியம் செய்தாலும், காலையில் செய்வது மிக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். 5வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அற்புதமான மெத்தட். இது ப்ராக்டிக்கலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் முறையாக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். இது உண்மை. இதுக்கு முக்கியமான பொருள் என்னவென்றால், ஒரு A4 சைஸ் பேப்பர் கண்டிப்பாக வேண்டும். இந்த A4 சைஸ் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது கிரீன் கலரில் இருக்கிறது நல்ல பலன்கள், நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கொடுத்துவிடும். அந்த கிரீன் கலர் A4 பேப்பரில் அதிர்ஷ்டமான எண்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த எண்கள் அல்லது லாட்ரி நம்பர், அதிர்ஷ்டமான லாட்ரி நம்பர் நீங்கள் அதில் எழுத வேண்டும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த தேதிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண் கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் நான் முழுமையாக அந்த எண்ணை கூற முடியாது. அதே சமயத்தில் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த காமெண்ட் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிந்த அளவுக்கு அந்த அதிர்ஷ்டமான எண்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி கொடுக்கிறேன். அந்த அதிர்ஷ்டமான எண்களை அந்த கிரீன் கலர் பேப்பரில் நீங்கள் எழுத வேண்டும். எழுதக்கூடிய அந்த பேன் அல்லது மக்கர் ப்ளூ கலர் அல்லது எல்லோ கலர், அதாவது நீல வர்ணம் அல்லது மஞ்சள் வர்ணமாக இருக்கிறது மிக்க நல்ல சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, 6666, அதாவது 6666 இந்த எண்ணை ஒரு கிரீன் கலர் பேப்பரில் ஒரு ப்ளூ கலர் பேன் அல்லது எல்லோ கலர் பேனை நீங்கள் கொண்டு அந்த A4 பேப்பரில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இந்த பேப்பரை, இந்த A4 பேப்பரை நீங்கள் படித்து எந்திரிக்கக்கூடிய அந்த வால், அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்ட வச்சிருங்க. அதை தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த A4 பேப்பரை பார்த்து நீங்கள் எழுதின அந்த நம்பர், அது 4 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 6 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 10 டிஜிட்டாக இருக்கலாம், அல்ல அது ஒரு லாட்ரி நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு காராக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு எண்ணத்தை நீங்கள் கொடுக்கணும். இந்த எண் எனக்கு ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்க போகிறது, நல்ல ஒரு பண வசதி கொடுக்க போகிறது, இந்த எண் எனக்கு நல்ல ஒரு பணம், அதாவது லாட்ரி அடிக்கப் போகிறது என்று நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அதை சக்தி கொடுத்து வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். இது உண்மை, உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவில் நான் போட்டது இது ஒரு பொது பலன். என்னை நேராக சந்தித்தோ அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆலோசனை கேட்ட பிறகு இது நீங்கள் முழுமையாக கடைப்பிடிப்பது மிக்க நலம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு, என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.